ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது எப்படி? அந்த டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட் நெகட்டிவிட்டியான, அதாவது நெகட்டிவ் விஷயங்களை விட்டுட்டு பாசிட்டிவான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சரி, ஓகே. நேற்று யாரெல்லாம் நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் மிக முக்கியமான ஒரு நியூஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் இந்த எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்து நேற்று வந்துட்டு இருந்தது. அதை எப்படி அணுகணும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அணுகணுங்கிறது தான் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்க போகுது இந்த வீடியோவில். அதாவது துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணுறாங்க. அது ஜனாதிபதிகிட்ட கொடுத்து அந்த ராஜினாமா ஏற்கப்படுது. இது எத்தனை பேர் இந்த நியூஸை ஒரு நியூஸாக பார்த்தீங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய லெவலுக்கு யோசிச்சிங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். ஓகேவா? அதாவது துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாரு. இதை நம்ம நியூஸில் பார்த்தோம்னா எப்படி பார்ப்போம்னா, துணை ஜனாதிபதி, இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க, அவளோட விட்டுருவோம் இல்லைங்களா? ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு எந்த பாயிண்ட் அவுட்டில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு துணை ஜனாதிபதி ராஜினாமா பண்ணுறாரு. ஓகே, துணை ஜனாதிபதி ராஜினாமா அவரே பண்ணிட முடியுமா? ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும் இல்லையா? அந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கணும்? ஜனாதிபதிக்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஜனாதிபதி இல்லை, ஜனாதிபதியும் ராஜினாமா ஆயிட்டாரு, இல்லை அவர் பதவி காலி நேரமாக இருக்குது அப்படின்னா யார்கிட்ட கொடுப்பாங்க? இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் வரும். இது ஏற்கனவே நிறைய கேண்டிடேட் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இதை வந்து எப்படி அணுகணும்னா, இது ஒரு கரண்ட் அஃபேர். அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிக்கலில் இந்த பார்ட்டெல்லாம் வரும். அது என்ன ஆர்டிக்கல், இந்த கரண்ட் அஃபேர்னால் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி படிக்கணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அது நல்ல உபயோகமாக இருக்கும். எப்படி டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸை அணுகணும், அந்த ஆன்சர்ஸை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நேற்று துணை ஜனாதிபதி அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த ராஜினாமா தொடர்ந்து யார் யார்கிட்ட அவர் அந்த ராஜினாமாவை கொடுத்துட்டு அஃபிஷியலாக அவர் ராஜினாமா ஆவார். ராஜினாமா ஆனதுக்கப்புறம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஜனாதிபதி இல்லைன்னா யார்கிட்ட அவங்க முறையிடுவாங்க, அப்படி இல்லைன்னா புது ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி யார் மூலயமா நியமிக்கப்படுவார்கள், இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான தொடர்பான கொஷின்ஸு அண்ட் ஆன்சர்ஸு இதை நோக்கி பயணப்பட்டால் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அடுத்த வீடியோவில் நான் மிக அதிகப்படியான அந்த ஆர்டிக்கல் பற்றி, அந்த நியமனங்கள் பற்றி, ராஜினாமா பண்ணுறது எப்படி, அதை டிஎன்பிஎஸ்சி அந்த ஆப்டிடியூட் கொஷின்ஸ் அண்ட் டெஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் எப்படி அணுகணுங்கிறத சொல்லித்தரேன். கண்டிப்பாக பாருங்கள். இதை இப்போதைக்கு யோசிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நியூஸ் பேப்பரில் கட்டிங் எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி எதனா டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோ போடுறதுலேயும் நிறைய டவுட்ஸ் வரும். இதெல்லாம் முன்னெடுத்துட்டு சென்றால் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வெற்றி பெற முடியும். வெல்வோம். தேங்க்யூ.